தள்ளி நில்லுமா, கொஞ்சம் விட்டா கோயிலுக்குள்ளே வந்துடுவாங்க போல. தம்பி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, சாமி கும்பிட்டுக்கோ. வாமா உள்ள போலாம். நம்மலாம் உள்ள போக கூடாதுடா. நம்மலாம் உள்ள போனா நம்மள அடிப்பாங்க, திட்டுவாங்க. நம்மலாம் போக கூடாது, சரியா? நம்ம இங்க இருந்து சாமி கும்பிடலாம். அவங்க மட்டும் போறாங்க, நம்மளும் போலாம். வா. அவங்கலாம் போலாம்டா, நம்ம போக கூடாதுடா. ஏய் அபிஷ்டு, வாமா நம்ம போலாம். ஏய் அபிஷ்டு, சத்த வாயே மூடடா, நீ உள்ள வரக்கூடாது. வந்தேலா, சாமியை கும்பிட்டேலா, அர்ச்சனை போட்டேலா, போயிட்டே இருங்கோ. என் வேலைக்கு உழ வைக்க வந்துட்டான் அபிஷ்டு. வாடா நம்ம போலாம். கோயில் உள்ள போறதுக்கு உங்களுக்கு எதுமா தடுக்குது? எங்களுக்கு என்னையா தகுதி இருக்கு நாங்களாம் உள்ள போறதுக்கு? தகுதி பார்த்து கோயிலுக்கு உள்ள விடுறவன் தகுதியோடயா பிறக்கிறான்? அவன் கிடக்குற வெங்காயம், நான் உங்களை கூட்டு போறேன், வாங்க. ஐயோ, தாடிக்காரங்க வர வரான். காட்சி 2. ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத்வத்வாதசோத்யாயः. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. அர்ஜுன உவாச. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாதுடா, இது தெய்வ வாக்கு. காலங்காலமா அம்பாளுக்கு நாங்க பூஜை பண்றோம். இந்தாமா, வந்தேலா, சாமியை கும்பிட்டேலா, அர்ச்சனை போட்டேலா, போயிட்டே இருமா. என் வேலைக்கு உழ வைக்க வந்துட்டான் அபிஷ்டு. இவால சொல்லி குத்தம் இல்ல, அந்த தாடிக்கிறவங்க சொல்லணும். நம்ம போலாம். முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கோவில் அர்ச்சகர் நியமனத்தில் பரம்பரை உரிமையை நீக்கும் வகையில் HRNC சட்டத்தில் கொண்டு வந்தது. 2006 மீண்டும் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு தகுதியும் பயிற்சியும் பெற்ற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என அரசாணை வெளியிட்டது. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பயிற்சி பெற்ற பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களை கோவில்களில் அர்ச்சகர்களாக நியமித்து நடைமுறைப்படுத்தியது. காட்சி 3. அம்மா, அவர் பேசுறது நமக்கே புரியலையே, எப்படி கடவுளுக்கு புரியும்? கம்மனிருமா, அவர் காதுல விழுந்தா அதுக்கும் கத்துவாரு. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஏமா, நம்ம தானே வீட்டுல பூஜை எல்லாம் பண்றோம். நம்ம வீட்டுல பூஜை பண்ணாலும் இதெல்லாம் அவ தான் பண்ணணும். நம்ம பண்ணோம்னா நம்மள திட்டுவாங்க. இதெல்லாம் அவர் காதுல விழுந்தது வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். காலங்காலமா இவங்க தான் இதுல இந்தாமா, சத்த அமைதியா இரு. பொம்னாட்டிக்குள்ள வாய பார்த்தேலா? வீட்ல எல்லாம் நாங்க தானங்க பூஜை பண்றோம். அதெல்லாம் உங்க ஆத்துல வச்சுக்கோங்க, இங்க நாங்க தான் செய்யணும், நீங்க செய்யக்கூடாது. அதுவும் பொம்னாட்டிகள் செய்யவே கூடாதுமா. இந்த காலத்து பொம்னாட்டிகளுக்கு வாய பார்த்தேலா? ஆண்டவா, அபிஷ்டு அபிஷ்டு. சரியான பூமரா இருப்பார் போல. 1971 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2021 தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து முதற்கட்டமாக 47 முக்கிய கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் வசதியை செயல்படுத்தியது. பின்னர் 2021 திமுக ஆட்சியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அர்ச்சகராகும் முயற்சியை நடைமுறையில் கொண்டு வந்தது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. 2023 HRNC அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி முடித்த 3 பெண்கள் கோவில்களில் அர்ச்சகர்களாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை பெற்றனர். இது தமிழ்நாட்டில் முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டது. பெண்களுக்கு சொத்து
அடுத்தது யாரு? வெயிட் பண்ணு. கதை 2 காட்சி 1. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் நோக்கில் இந்து சட்ட மசோதாவை வரைவு செய்கிறார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். காட்சி 2. பாராளுமன்றத்தில் காட்சி 3. பாராளுமன்றத்தில் பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் வழிமொழிகிறார். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்று நான் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டம் சாதாரண சட்டம் இல்லை. பெண்களுக்கு பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சொத்துரிமை, அதை மீட்டுத் தரப்போகிற சட்டம். இந்த சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கும். சொத்துரிமை என்பது பெண்களுக்கு ஒரு பரிசு பொருள் அல்ல, அது பெண்களுடைய உரிமை. அந்த உரிமையை பெற்றுத் தருவது நம் நாட்டின் கடமை. ஆண் பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கும் என்றால் பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து இருக்க வேண்டும். பிறப்பில் அனைவரும் சமமே. அதனால் பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்க வேண்டும். ஜி தாக்கூர். நோ 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 நோ. நோ நஹி. இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கும் இந்து மத தர்மத்திற்கும் நமது சாஸ்திரங்களுக்கும் நமது சம்பிரதாயங்களுக்கும் எதிர்ப்பாக உள்ளதால் இந்த சட்டத்தை இயற்ற இயலாது. ஆகவே இந்த மசோதா இந்த நிலையிலேயே கைவிடப்படுகிறது. இன்று இங்கு இவர்களால் கேலி செய்யப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இந்த சட்ட மசோதா என்றோ ஒரு நாள் ஒரு மக்களின் தலைவனால் கொண்டு வரப்படும். அன்று இந்த சட்டத்தை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பின்பற்றுவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்து சட்ட திருத்த மசோதா, அதாவது பெண்கள் சொத்துரிமை மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது நடந்த நிகழ்வு. ஹிந்து சசெஷன் ஆக்ட் 1956 மூலம் இந்திய அளவில் பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன. இதற்கு முன்னதாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் மூலம் பெண்களின் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வலுப்படுத்த முக்கிய முயற்சியை செய்தார். மகளுக்கு மகனைப் போல ஆன்செஸ்ட்ரல் கோபாசனரி சொத்து உரிமை, அதாவது சம உரிமை, தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக மூலம் இந்திய அளவில் பெண்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ரைட் சட்டப்பூர்வமாக்கப்பட்டன. இதற்கு முன்னதாக டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஹிந்து கோட் பில் மூலம் பெண்களின் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வலுப்படுத்த முக்கிய முயற்சியை செய்தார். மகளுக்கு மகனைப் போல ஆன்செஸ்ட்ரல் கோபாசனரி சொத்து உரிமை, அதாவது சம உரிமை, தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. 16 வருடம் கழித்து 2005 தான் இந்தியா முழுவதும் மகளுக்கு மகனைப் போல கோப்பாசனரி சம உரிமை வழங்கப்பட்டது. காட்சி 3. சொத்துரிமையெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா அந்த சொத்துரிமையை வச்சு என்ன பண்றாங்கன்றத பாருங்களேன். ஹலோ 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 அக்கா, சொல்லு தம்பி. நான் தான் பில்லி பரத் பேசுறேன்க்கா. பில்லி பரத்தா? ஆமாக்கா, ஓர சீர் பண்றேன்க்கா. அடையாளம் தெரியல? ஓ, சொல்லு தம்பி. அக்கா, தலைவரோட பிரணாயகன் ரிலீஸ் ஆகுது. பேனர் வைக்கணும், கட் அவுட் வைக்கணும், கொஞ்சம் துட்டு கிட்டு பார்த்து பண்ணா நல்லா இருக்குங்கா. தலைவரோட பின்னநாயகம்
கதாநாயகம் படம் ரிலீஸ்னா நம்ம பிளாஸ்ட் பண்றோம். தெருக்கு தெரு கட்டோட்டு, பாலாபிஷேகம், பேனரு, போஸ்டரு அந்த பண்ணிடலாம். பட்ஜெட் நீ பாத்துவியாக்கா? தாத்தம் பூட்டம் சொத்தெல்லாம் பெண்களுக்கு தானே. சொத்து தான் நமக்கு கொடுத்துட்டாங்களே ஆல்ரெடி. வைக்கிறோம், பிளாஸ்ட் பண்றோம், சொத்தை காலி பண்றோம். அவ்வளோ பெரிய கொய்யாக்கா நீ. தேங்க்ஸ்க்கா. பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. கதை 3 காட்சி 1. இந்த சம்பவம் யார் மனதை புண்படுத்த அல்ல. இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைவும் கற்பனையே. நான் பிரஸ்ன்னு கேட்டுட்டு பேசிட்டு வைக்கிட்டு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆள் 108 முட்டை வச்சிருக்காரு. ஆனா அவருக்கு தேவை 118 முட்டை தேவை. பேலன்ஸ் 7 முட்டை வேணும். அதுக்கு அவரு இந்த மேக்ஸ் சால்வை எப்படி சால்வ் பண்ணுவாரு? ஆன்சர் தெரியுமா? 108 முட்டை கையில வச்சிருக்காரு. அவருக்கு 120 விற்கணும், தேவைப்படும். அவருக்கு பேலன்ஸ் எவ்வளவு முட்டை தேவைப்படுது? 7 மிஸ். 7. 7 முட்டை தேவைப்படுது. யா, கரெக்ட். அடுத்த क्वेश्चन. செக் செக். அதான் நான் ரீலே போட்டேன்னு சார், நீங்க பார்க்கலையா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மினா மே கம்மிங் தானே? சரி வாங்க. இல்ல மேம், நான் உள்ள வரவான்னு கேட்டேன். ஓ, உள்ள வரலாமா? வாங்க வாங்க சார். வாங்க சார். இங்க மேம் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கவா? Go ahead, ma'am. Okay. What's your name? I am Janani, ma'am. Okay. What's your father? Father. What's your father? Father. What's your father? Father. மேம் இங்க வாங்கல கொஞ்சம். சொல்லுங்கம்மா. என்ன மேம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்க்கே ஒன்றும் தெரியல, அப்போ லாஸ்ட் பெஞ்ச் எப்படி? ஒரு பேசிஸ் கூட தெரியலையா மேம்? மேம், லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க யாருமே உலகத்தில் முன்னுக்கு உயர்ந்தவங்களே இல்லையா? இல்லை, நீங்கள் வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டால் மை ஃபாதர் இஸ் எ மேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்னு கேட்கணும். கேட்ட கொஷினே தப்பு. இதில் பக்கத்தில் ஒரு ரீல்ஸு. மேம், இந்த தேவையில்லாத கதைலாம் எனக்கு வேண்டாம். ஓ, நீங்களா? சர்டிபிகேட் மறந்த ஆளா? ஓ, புரியுது புரியுது. நோ கமெண்ட்ஸ், ஜஸ்ட் இக்னோர் மை மைனசிட்டி. மைனசிட்டியா? எப்பா என்ன நெகட்டிவிட்டிமா? எப்பா எடுத்துறியா? வா போலாம். காட்சி 2 வீட்டில். அங்க இருக்கு பாருங்க. செக் செக் செக். என்னாச்சு? ஏன் அழுவுற? அழாத, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு சொல்லு. ஸ்கூல்ல திட்டினாங்களா? சரி சரி, அழாத உட்காரு உட்காரு, அழாத. பேக்க கலெக்ட். இதுக்குதான் ஐயோ 2 நாள் பட்னி கடந்து பிபிக்கு ஓட்டு போடு, பிபிக்கு ஓட்டு போடுன்னு எங்க காதுல பின்னு கத்துனியே. இப்ப யார் அவமானப்பட்டு வரா? ஐயோ அம்மா சும்மா எங்க அண்ணனை திட்டாதீங்கம்மா. இஸ் சோ பியூட்டிஃபுல். நிலா போன்ற மூஞ்சி. அந்த காலத்துலலாம் அம்மாங்கெல்லாம் வந்துட்டு நிலாவை
நிலாவை பார்த்து கதை சொல்லி சோறு ஊட்டுவாங்க. ஆனா உனக்கு நிலாவை பார்த்து கதை சொல்லும் போது இந்த காது கேட்காதுன்னு எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது. அப்பதான் கலைஞர் அவர்கள் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் பயன்பெறணும், காது கேட்காதவங்க கூட இதை இம்ப்ளான்ட் பண்ணாங்கன்னா காது கேட்க வைக்கலாம் அப்படின்றத அவர் கொண்டு வந்தாரு. என்ன இது காக்லியர் இம்ப்ளான்ட்? ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜ்ல இன்னைக்கு காலைல சாப்பிட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன்னு சைன் லாங்குவேஜ். அடுத்த ஒரு கிளிப் ஒரு சின்ன பையன் போன்ல அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். நான் சொன்னேன் 2 பிள்ளைங்களும் பெருவியில ஊமை, பெருவியில காது கேட்காத பிள்ளைங்க. இந்த பேசுற குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு. பணம் இல்லையா? எவ்வளவு பணம் வாங்கினாரு? ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்ப 6 லட்சம். அவ்வளவுதானே, பண்ணுங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. என்னோட பையன் பிறந்தனால ஒரு வருஷமா அவருக்கு காது கேட்கல, வாய் பேசல. அப்புறமா டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா, எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா. இல்ல இது எல்லாம் இருந்தா அந்த சிஎம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு வந்தோம், சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியை கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ, ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கும்போதே நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல என்னோட பையனுக்கு நான் இங்க அதுக்கு நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊர்ல அப்ப இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னோட பையன் அம்மா அப்பா தம்பி சொல்லுது. இதுல காசே வாங்கிக்காமலே இந்த ஃபுல் ஆபரேஷன் பண்ணி கேட்டுக்கிட்டியா? 6 லட்சம் ரூபாய் செலவாகனாங்களாம். அதை இலவசமா கொடுக்க சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. அதனாலதான் இந்த காது வச்சு உங்க அண்ணா பாட்டெல்லாம் நீ கேக்குற. புரியுதா உனக்கு? இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா என் நிலைமெல்லாம் ரொம்ப மோசம். நான் இங்க உயிரோட இருக்க காரணமே அவர் தான். கள்ளிப்பால் ஊத்தி என்னெல்லாம் சின்ன வயசுலயே கொல்ல பார்த்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு உரிமை சட்டம் கலைஞர் அவர்களால ஏற்றப்பட்டனாலதான் ஏதோ 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுப்பான்னு எங்க அப்பா என்ன உயிரோட விட்டான். இல்லன்னா ரொம்ப மோசமா இருக்கும். என்னம்மா சொல்ற? இரு சொல்றத கேளு. நம்மள ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இதெல்லாம் பண்ணோம், எதிர்கட்சியா இருக்கும் போது இதை விட சூப்பரா பண்ணோங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணி மாற்று கட்சியே தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வர வச்சாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் இல்லைன்னா உங்க அப்பனுக்கே கல்யாணம் ஆயிருக்காது. பாதி பேருக்கு மொட்டை பசங்களா சுத்திட்டு இருப்பாங்க. என்னப்பா என்ன சொல்றாங்க? உண்மையா? நீ கூட தான் அடம் பிடிச்ச பிபிக்கு ஓட்டு போடு, பிபிக்கு ஓட்டு போடுன்னு. நான் ஏன் தெரியுமா போடல? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிற காரணமே கலைஞர் கொடுத்த காப்பீடு திட்டம் தான். அதனால 3 லட்சத்துக்கு இலவசமா எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க. உங்க ஸ்கூல்ல நடந்ததை இப்ப சொன்னியா அம்மா கிட்ட? வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டிருந்தா, கலைஞர் மட்டும் இல்லன்னா மை ஃபாதர் இஸ் டெட்னு தான் அங்க சொல்லி இருப்ப. நீ அப்பா நீ இருந்தா என்ன இல்லன்னா என்னப்பா? எங்க அண்ணா பாட்ட நான் கேட்க போறேன்னு டிவில அடக்கி இருக்கு பயமுல. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது அவருதான். நீ காட்சி 4. Come in, Janani. May I come in, sir? Yeah, take your seat. Tell me about yourself. I am Janani. My father. Father, what is that? What's your father? First bench எப்படினா? Sir, I can't do this, sir. I can't do this. Sorry. I don't get it. What is wrong with her? I really don't get what is wrong with her. இது மாதிரியான சம்பவங்கள் சாதாரணமாக ஜெசிகா
இது மாதிரியான சம்பவங்கள் சாதாரணமாக தெரிந்தாலும் பிள்ளைகளின் மனதில் ஆழ்ந்த ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாகவே தங்கிவிடுகின்றன. ஸ்டூடெண்ட்ஸ் பர்ன் அவுட் மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் படிப்பின் மீது இருக்கும் ஆர்வம் மிகவும் குறையும். எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டி மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் வந்தால் படிப்பதற்கே அவர்கள் லாயக்கற்றவர்கள் போன்ற சிந்தனைகள் வரக்கூடும். PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மாதிரியான லாங் டேர்ம் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இத்துடன் இதோட ஸ்கிட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பிக் கிளாப் கொடுத்துடலாம் உங்களுக்கு. எனக்கும் சேர்த்துதான். இந்த ஸ்கிட் பண்ண எல்லார டீமும் வந்துருங்க கொஞ்சம் மேடைக்கு. எல்லாரையும் ஒன் பை ஒன்னா கூப்பிட்டுருங்க. மிஸ்டர் எழில்துரை, கீர்த்தி, எழில் எல்லாருமே வந்துருங்க. தீனா, இலக்கியா. செக் செக். ஓகே, இந்த ஸ்கிட்டோட நோக்கம் எங்களுக்கு என்னன்னா, லைக் வந்து எங்களோட திமுகவோட வரலாறுல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க, எங்க தலைவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத எடுத்துரைக்கிறதுக்காக மட்டும்தான். இது யார் மனதையும் புண்படுத்துக்காக அல்ல. வரும் தலைமுறையினர் இந்த சென்சிஸ் நம்ம சாதனைகள் வரலாறையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் நோக்கோட மட்டும்தான் இந்த ஸ்கிட் நடக்குது. அடுத்ததாக எல்லாருக்கும் நன்றி. இந்த தான் சொல்ல வரோம், அந்த எவ்வளவு ஒரு ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுவாங்க, பிற்காலத்துல இந்த மாதிரி ஒண்ணு ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதா இருக்கட்டும், ஒரு மேடை பேச்சா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஒருத்தவங்களை அந்த இடத்துல தாழ்த்தி பேச 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 அவங்க மனசை அதை புண்படுத்தி லாங் டேர்ம் ட்ராமாவாயிடும். PTSDன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு அது கொண்டு சேர்த்து அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை மிஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ கூட சரியா பண்ண முடியாத அளவுக்கு அது தள்ளிடும். ஸோ அது யாரா வேணா இருந்தாலும் ஒரு குழந்தைய புண்படுத்தாம பேச கத்துக்கணும்னு இந்த மேடையில இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.